Hello students, class 12th applications of matrices and determinants exercise 1.1. So third sum, if f of alpha is equal to the given ஒரு matrix கொடுத்துருக்காங்க, show that f of alpha inverse is equal to f of minus alpha. So first left hand side f of alpha the whole inverse. So inverse na 1 by f of alpha, modulus of f of alpha into adjoint of f of alpha. So modulus of f of alpha நம்ம find பண்ணணும். So first பார்த்தீங்கன்னா cos alpha இந்த row இந்த column போயிடும். So 1 into cos alpha minus 0. So plus cos alpha into cos alpha minus 0 அது விட்டுடுங்க. Next 0 ன்னு எடுத்தா இந்த row இந்த column போயிடும். So 0 into cos alpha 0, இதுவும் 0. So டோட்டலாக நமக்கு 0. Plus next sin alpha எடுத்தா இந்த row இந்த column போயிடும். 0 into 1 into minus sin alpha. So minus ஏற்கனவே இருக்குது. So plus sin alpha. So sin alpha into sin alpha which is equal to இது ரெண்டும் multiply பண்ணுங்க. cos square alpha plus sin square alpha. So cos square alpha plus sin square alpha வந்து 1, that is not equal to 0. நமக்கு inverse exist ஆயிருக்கு நடத்தும். Next cofactor matrix. So cofactor matrix பார்த்தீங்கன்னா first வந்து இந்த எலிமெண்ட்டோட cofactor இந்த row இந்த column போயிடும். So 1 into cos alpha minus 0. So plus cos alpha ன்னு எழுதிக்கோங்க, minus 0 வேண்டாம். next இந்த எலிமெண்ட்டோட cofactor இந்த row இந்த column போயிடும். So 0 minus 0 ன்னு வருது. So just 0 அப்படின்னு மென்ஷன் பண்ணி எழுதிக்கோங்க, 0. next plus இந்த எலிமெண்ட்டோட cofactor இந்த row இந்த column போயிடும். 0 plus sin alpha. So வெறும் sin alpha அப்படின்னு எழுதிக்கோங்க. next இந்த எலிமெண்ட்டோட cofactor இந்த row இந்த column போயிடும். So 0 into 0 ன்னு வருது. So just 0 அப்படின்னு மென்ஷன் பண்ணிக்கோங்க. next வந்து இந்த எலிமெண்ட்டோட cofactor இந்த row இந்த column போயிடும். cos alpha into cos alpha, cos square alpha, sin alpha into minus sin alpha, sin square alpha, minus ஏற்கனவே இருக்கிறதுனால plus. So cos square alpha plus sin square alpha. next இந்த எலிமெண்ட்டோட cofactor இந்த row இந்த column போயிடும். So 0 into 0, so 0. next இந்த எலிமெண்ட்டோட cofactor இந்த row இந்த column போயிடும். 0 minus sin alpha. So minus sin alpha. இந்த எலிமெண்ட்டோட cofactor இந்த row இந்த column போயிடும். 0 into 0, so 0. next இந்த எலிமெண்ட்டோட cofactor இந்த row இந்த column போயிடும். 1 into cos alpha minus 0. So just cos alpha. So cos alpha 0, sin alpha 0, 1, 0, minus sin alpha 0, cos alpha. So இதோட transpose தான் adjoint of adjoint of f of alpha is equal to cos alpha 0 minus sin alpha 0, 1, 0, sin alpha 0, cos alpha. So இப்போ f of alpha the whole inverse 1 by modulus of f of alpha, it is 1 by 1 into adjoint of f of alpha cos alpha 0 minus sin alpha 0, 1, 0, sin alpha 0, cos alpha. So take it as 1 அப்படின்னு எடுத்துக்கோங்க. So next right hand sideல f of minus alpha, அதாவது f of alpha இருக்கிற இடத்துல எல்லாமே நம்ம மைனஸ் ஆல்ஃபா அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ணணும். ஆல்ஃபா எங்கெங்கெல்லாம் இருக்கோ அங்கே மைனஸ் ஆல்ஃபா போட்டு நம்ம எழுதணும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து cos of minus alpha 0, sin of minus alpha 0, 1, 0, minus sin minus alpha
0 cos of minus alpha. ஸோ நம்ம வந்து எஃப் ஆஃப் ஆல்ஃபாவில் தான் சப்ஸ்டியூட் பண்ணணும், எங்கேயுமே சப்ஸ்டியூட் பண்ணக்கூடாது. எஃப் ஆஃப் ஆல்ஃபாங்கிற இடத்துல எல்லாமே மைனஸ் ஆல்ஃபா அப்படின்னு நம்ம சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கோம். இப்போ பார்த்திங்கன்னா ட்ரிக்னாமெட்ரி ஐடென்டிட்டிஸில் காஸ் ஆஃப் மைனஸ் ஆல்ஃபா அப்படிங்கிறது காஸ் ஆல்ஃபா, அதாவது காஸ் ஆஃப் மைனஸ் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு காஸ் எக்ஸ், சைன் ஆஃப் மைனஸ் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் சைன் எக்ஸ் அப்படின்னு நம்ம எழுதணும். ஸோ இதில் இருக்கிற இது எல்லாமே சேஞ்ச் பண்ணிக்கலாம். காஸ் ஆஃப் மைனஸ் ஆல்ஃபானா இங்கே மைனஸ் வந்து கேன்சல் ஆகிடும், இந்த மைனஸ் வந்து முன்னாடி வந்துடும். ஸோ எழுதும்போது இது வெறும் காஸ் ஆல்ஃபா 0, இந்த மைனஸ் முன்னாடி வந்துடுச்சுன்னா மைனஸ் சைன் ஆல்ஃபா. ஸோ 0 1 0, இந்த மைனஸ் முன்னாடிச்சா மைனஸ் இன்னும் மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். ஸோ சைன் ஆல்ஃபா 0 காஸ் ஆல்ஃபா. ஸோ இது 2. பார்த்தீங்கன்னா 1 and 2 நமக்கு ஈக்குவலாக இருக்குது. ஸோ இங்கே 1 into 1னா 1 தான் வரும். ஸோ 1 and 2 நமக்கு ஈக்குவலாக இருக்கிறதுனால 1 is equal to 2. That's all.